வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான டாபிக்க பத்தியே அலச போறோம். நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனா அதை அடைய விடாம நாமே எப்படி நமக்கு தடையா இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கத்தோட சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்களேன். இந்த சுய ஒழுக்கம் மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் போர் அடிக்கிற வேலையை செய்ய உட்காரும் போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்கிற மொபைல் போன் பக்கம் போகுது. ஏன்? அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இது நிஜமாவே உங்க தப்பு மட்டும்தானா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இத நெப்போலியன் ஹில் ரொம்ப சூப்பரா விளக்குறார். இது லாஜிக்கா யோசிக்கிற நம்ம மூளைக்கும் எமோஷனலா ஃபீல் பண்ற நம்ம இதயத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய யுத்தம்னே சொல்லலாம். நமக்கு எது சரின்னு மூளைக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம மனசு அந்த உடனடி சந்தோஷத்தை தான் தேடும். இந்த இமோஷன்ஸையும் ஆசைகளையும் நம்ம சரியா கண்ட்ரோல் பண்ணலனா அவ்வளவுதான், அது நேரா நம்மள மொபைல் போன் அடிக்ஷன் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல கொண்டு போய் விட்டுரும். சரி, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கான மேப் இதோ. மனக்கட்டுப்பாடு, டோபமைனை மேனேஜ் பண்றது, ஸ்ட்ராங்கான நோக்கம், கன்சிஸ்டன்சி, அப்புறம் ஹார்ட் ஒர்க். டிசிப்ளின்னாலே அது ஒரு கஷ்டமான தண்டனை அப்படிங்கிற கட்டுக்கதையை உடைச்சிட்டு ரொம்ப லாஜிக்கலான ஒரு சிஸ்டமை நாம இப்ப பார்க்க போறோம். இதுல மொதப்படி என்னன்னா மனசை கட்டுப்படுத்துறது. எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க மைண்டையும் எமோஷன்ஸையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது தான் சுய ஒழுக்கத்தை பில்ட் பண்றதுக்கான பேசிக் சீக்ரெட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? நெப்போலியன் ஹில் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கொடுக்குறாரு. டெய்லி ஒரு 15 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ரொம்ப அமைதியா உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, கோவத்தை குறைங்க. நமக்கு எது பாசிட்டிவ், எது நம்ம கவனத்தை சிதறடிக்குது அப்படிங்கறது ரொம்ப கிளியரா ஃபில்டர் பண்ணி பார்க்க இந்த 15 நிமிஷம் உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ரெண்டாவது ஃபேக்டர், டோபமைன் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம மைண்ட் கண்ட்ரோலுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரியே இதுதான். நம்ம மொபைல் போன்ஸ் நம்ம மூளையை எப்படி ஹைஜாக் பண்ணி வச்சிருக்குங்கிறத நாம இப்பவே ரியலைஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹைஜாக்ல இருந்து மூளையை காப்பாத்துறதுக்கான சயின்டிபிக் சொல்யூஷன் தான் டோபமின் டீடாக்ஸ். அதாவது உங்க பிரெயினை ரீசெட் பண்றதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம். இந்த கேப்ல உடனே சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த மலிவான விஷயங்களை நாம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க பிரெயின் திரும்பவும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போர் அடிச்ச, ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண வேலைகளை கூட இப்ப ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ்டா உங்களால செய்ய முடியும். ஓகே, எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். மூணாவது ஃபேக்டர், உறுதியான ஒரு நோக்கத்தை செட் பண்றது. ரொம்ப கிளியரான ஒரு கோல் இல்லைன்னா எந்த ஒரு டிசிப்ளினையும் நம்மளால லாங் டேர்ம்க்கு ஃபாலோ பண்ணவே முடியாது பாஸ். ஒரு பக்கம் ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ், அதாவது குறுகிய கால இன்பங்கள். இன்னொரு பக்கம் லாங் டேர்ம் விஷன். அந்த உடனடி சௌகரியங்கள் எல்லாமே சீக்கிரமா மறைஞ்சிடும். ஆனா உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லாங் டேர்ம் கோல் இருக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பர்பஸ் உங்க டெய்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா தூக்கி போட்டுட்டு உங்களை கரெக்டான ட்ராக்ல கொண்டு போகும். இப்போ நாலாவது விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியம். எப்பவுமே மோட்டிவேஷனா இருக்கணுமா? அதான் கிடையாது. மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான செயலே ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் எனக்கு மோட்டிவேஷன் வந்தாதான் செய்வேன்னு சொல்ற அந்த கட்டுக்கதையை நாம இப்போ உடைக்க போறோம். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எமோஷன். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். ஆனா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரிலையபிளான ஒரு விஷயம். நீங்க ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேலை செய்யவே மூடிலன்னு தோணினாலும் சரி, களத்துல இறங்கி வேலையை பார்க்கறது தான் கன்சிஸ்டன்சி. அந்த அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கான உண்மையான செல்ஃப் டிசிப்ளினை உருவாக்கும். இத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃபிட்னஸா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ரன் பண்ற ஒரு பிசினஸா கூட இருக்கட்டும், உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க டெய்லி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். மோட்டிவேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஃபைனலா அஞ்சாவது ஃபேக்டர், உங்களுக்கான ஒரு ரியாலிட்டி செக் இதுதான். கடின உழைப்பையும் சிரமங்களையும் ஏத்துக்கிறது. உங்க கம்ஃபர்ட் ஜோன், அதாவது அந்த சௌகரியமான வட்டத்தை விட்டு நீங்க முழுசா வெளியே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கான உண்மையான வளர்ச்சி அங்க ஸ்டார்ட் ஆகும். அந்த கசப்பான உண்மைகள் என்னென்ன? காலத்தால சீக்கிரம் எழுந்து எக்ஸசைஸ் பண்றது, உங்க கோலுக்காக மத்தவங்களை விட எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுறது, ஃபெயிலியர்ஸ் வந்தா அதை தைரியமா ஃபேஸ் பண்றது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சேலஞ்சஸையும் அந்த அதிகாலை விழிப்புகளையும் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால முன்னுக்கு வர முடியும். ஒரு சூப்பரான கோட் ஒன்று இருக்கு, நிறைவேறாத திறமையே மிகப்பெரிய வழியாகும். இதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியலை முழுசா யூஸ் பண்ணாம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த வாழ்நாள் குற்ற உணர்ச்சியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடின உழைப்பால வர்ற சின்ன சின்ன வழிகளும் கஷ்டங்களும் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது இல்ல?
ஓகே, இது வரைக்கும் நாம அலசின விஷயங்களை ஒரு ப்ளூ பிரிண்டா சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம். நம்பர் 1, உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்பர் 2, கிளியரான கோல்ஸை செட் பண்ணுங்க. நம்பர் 3, கன்சிஸ்டன்டா இருங்க. அண்ட் நம்பர் 4, ஹார்ட் ஒர்க்கை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்க 1 by 1 மாஸ்டர் பண்ணும்போது உங்களோட 100% திறமையையும் உங்களால கண்டிப்பா ரீச் பண்ண முடியும்னு அடிச்சு சொல்லலாம். இந்த ஒரு பவர்ஃபுல்லான பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போவே நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அந்த கம்ஃபர்ட் ஜோனையே சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்க முழு திறமையும் இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்களா? யோசிங்க. உங்க வெற்றிக்கான அந்த முதல் அடியை இப்போதே, இந்த நிமிஷமே எடுத்து வைங்க.